ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் பண்ணவே கூடாத சில கரியர் மிஸ்டேக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த 5 மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்கள் கரியர் ஜேர்னியை நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம். நோட் பண்ணுங்கப்பா. இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், பட் நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது நான் சில கரியர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன்ல, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கூலு காலேஜஸ்லாம் டிகிரி மட்டும் தான் கொடுக்குது, ஆனால் கரியரை எப்படி நேவிகேட் பண்ணணும்னு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனால தான் மெஜாரிட்டி ஃப்ரெஷர்ஸ் ஸ்டார்டிங் 2 to 3 இயர்ஸ்லேயே பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணி லேட்டராக ரிக்ரெட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் இந்த வீடியோ கடைசியில் ஒரு ஸ்மார்ட் ப்ரொஃபஷனலாக மாறியிருப்பீங்க. மிஸ்டேக் நம்பர் 1, சேலரியை மட்டும் பார்த்து ஜாப் சூஸ் பண்ணுறது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப்லேயே 6 lakh பேக்கேஜ் வாங்கினாங்க. ஆனால் நான் மட்டும் 4 lakhs தான் வாங்கினேன். அந்த டைமில் என் ஃப்ரெண்ட் என்னை பார்த்து ரொம்பவே சிரிச்சாங்க. பட் 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் அதே கம்பெனியில் அதே ஸ்கில் செட்டோட ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கம்பெனியில் க்ரோத்தும் இல்லை, லேர்னிங்கும் இல்லை. பட் நான் மல்டிபிள் டெக்னாலஜிஸ் கற்றுக்கிட்டேன், ப்ரொமோஷன் வாங்கினேன். இப்போ அவனை விட டபுளாக சேலரி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெஷராக இருக்கும் போது ஏர்னிங்கை விட லேர்னிங் தான் முக்கியம். இப்பவே கண்ண கட்டுது. மிஸ்டேக் நம்பர் 2, நெட்வொர்க்கிங்கை வேஸ்ட்னு நினைக்கிறது. என்னடா பெரிய நெட்வொர்க்கிங், நம்ம வேலையை நம்ம பண்ணுறோம், அவங்க வேலையை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. பெரிய மிஸ்டேக். உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சீனியர்ஸ், அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பீப்புள், இவங்க கூட எல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் என்னோட கரண்ட் ஜாபில் எப்படி ஹையர் ஆனேன்னு தெரியுமா? என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் நான் ஹெல்ப் பண்ண ஒரு சீனியர் என்னை இப்போ ரெஃபர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ சிம்பிள். சின்னதாக ஒரு டிப்ஸ் கூட சொல்கிறேன். லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்க, இண்டஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ், வெபினார்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. இதை பண்ணாலே போதும். மிஸ்டேக் நம்பர் 3, கம்ஃபர்ட் ஜோன்லேயே செட்டில் ஆகுறது. எனக்கு அசைன் பண்ண ஒர்க்கை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ண முடியாது இப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு நார்மல் எம்ப்ளாயாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு சில ஐடியாஸ் சொல்கிறேன். உங்களோட டீம் லீடர் ஒரு ப்ராஜெக்டோட சேலஞ்சை பற்றி பேசுகிறாரா, நீங்களா போய் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை சஜஸ்ட் பண்ணுங்க. அதோட ஒரு நியூ டெக்னாலஜி கரண்ட் இண்டஸ்ட்ரியில் ட்ரெண்டிங்காக இருந்தால் அதை பற்றி ஃப்ரீ டைமில் கற்றுக்கிட்டு யூஸ் பண்ண பாருங்க. இதெல்லாம் பண்ண சொல்லி உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீங்களே தான் வாலண்டியர் எடுத்து பண்ணணும். கம்ஃபர்ட் ஜோன் என்னவோ நல்லா தான் இருக்கும், ஆனால் அதனால எந்த யூஸுமே கிடையாது. மிஸ்டேக் நம்பர் 4, ஃபீட்பேக்கை பர்சனலாக எடுத்துக்கிறது. உங்களோட ஹையர் அத்தாரிட்டி உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி டைமில் தான் சில ஃப்ரெஷர்ஸ் உடனே ஹர்ட் ஆயிடுவாங்க. இவர் ஏன் என்ன மட்டும் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு மைண்ட் செட் வந்துரும். சோ ஃபீட்பேக்கை ஒரு நல்ல விஷயமா தான் எடுத்துக்கணும். உங்களோட மிஸ்டேக்கை ஒருத்தர் சுட்டி காட்டுறாங்கன்னா அது உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு எடுத்துக்கோங்க. இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? முதல்ல டிஃபென்ஸ் பண்ணாம முழுசா கேளுங்க, क्वेश्चंस பண்ணி அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பாருங்க. இந்த இடத்துல ஈகோவை பார்க்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 5, 24 மணி நேரமும் ஒர்க் பண்றது தான் டெடிகேஷன் நினைக்கிறது. நான் வீக்கெண்ட்லயும் ஒர்க் பண்றேன், லேட் நைட்லயும் ஒர்க் பண்றேன், இதுக்கு பேர் டெடிகேஷன்லாம் கிடையாது. பர்ன் அவுட்னு ஒன்று இருக்கு. நான் அதை பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீப் டெப்ரிவேஷன், ஹெல்த் இஷ்யூ, மென்டல் ப்ரெஷர், ஒரு கட்டத்தில் நம்ம வேலையை கூட நமக்கு பிடிக்காம போயிடும். ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பிரேக் எடுத்துக்கோங்க, யோகா அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்க ஜாப் அண்ட் பர்சனல் டைமை சூப்பராக கொண்டு போகலாம். நான் இப்போ சொன்ன இந்த 5 மிஸ்டேக்கை நீங்க அவாய்ட் பண்ணாலே டெஃபினட்டா நீங்க உங்க கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா ஆவீங்க. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஃப்ரெஷரா இருக்கும் போது பண்ண கரியர் மிஸ்டேக் அண்ட் அதோட சொல்யூஷனை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெஷர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. See you in the next video. All the best for your career.